அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி கவியரசு நா. காமராசன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பை பற்றியது. 1984 வருடம் அவர் எழுதி வெளியிட்ட அந்த கவிதை தொகுப்பினுடைய தலைப்பு ஆப்பிள் கனவு. இந்த தலைப்பே மிக ஒரு வித்தியாசமானதாக புதுமையானதாக அமைந்திருக்கும். புது கவிதைக்கு ஏற்றம் தந்த எண்ணற்ற கவிஞர்களிலே முதன்மை வரிசையிலே நின்று போற்றப்பட வேண்டியவர், புதுக்கவிதையின் தந்தை என்றெல்லாம் சொல்லி போற்றப்பட்டவர். வால்முளைத்த மண்ணே, வசந்தத்தின் பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த தாவரமே, உன்னை நான் பனித்துளிகளின் படுக்கையறை என்பேன் என்று சொல்லி அந்த புற்களை பற்றி புல்லை பற்றி அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான புதுமையான கற்பனையெல்லாம் செய்து எழுதியவர் தன்னுடைய கருப்பு மலர்கள் என்கின்ற அந்த கவிதை நூலிலே. அது புது கவிதை நூல். அப்படிப்பட்ட கவிஞர் இந்த ஆப்பிள் கனவு என்கிற இந்த கவிதையிலே எடுத்துக்கொண்ட அந்த கருத்து என்பது ஏற்கனவே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய ஒரு சிந்தனை. அது அன்றைய காலகட்டத்திற்கும் எப்படி பொருந்தி போனது, அதனுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அதை எழுதியிருப்பார். நீங்களெல்லாம் அறிந்தது தான். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதுவார், வங்கத்தின் ஓடிவரும் நீர்மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று சொல்லி கங்கையையும் காவிரியையும் இணைத்து அப்படிப்பட்ட ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது அந்த எட்டயபுரத்து கவிஞனுடைய ஒரு கனவு. அது இன்றைய வரைக்கும் பகல் கனவாகவே இருக்கிறது என்பது வேறு விஷயம். காவிரி கங்கையிலே கலந்து மகிழலாம், காவிரி கங்கையிலே கரைந்து மறைவதுவோ என்று சொல்லி நதி நீரை சொல்லி இந்திய தேசியம் தமிழ் தேசியத்தை விழுங்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்கிற அந்த அவலத்தை, அந்த வேதனையை தமிழ் தேசிய உணர்வோடு எழுதுவார் கவிஞர் மு. மேத்தா அவர்கள். காவிரி கங்கையிலே கலந்து மகிழலாம், காவிரி கங்கையிலே கரைந்து மறைவதுவோ என்று அவர் எழுப்பிய அந்த சூடான கேள்வி இன்னமும் அந்த சூடு ஆறாமல் அப்படியே இருக்கிறது. இது ஒரு செய்தி. அந்த வகையிலே காவிரியும் கங்கையும் இணைக்கிற அந்த ஒரு காலத்தின் கட்டாயத்தை அவர் சொல்றாரு. ஞான கர்வமும் கலாச்சார செழிப்பும் விளங்கி தோன்றும் தமிழகம் ஜீவநதி இல்லாத குறையால் பாலைவனம் ஆகிவிடக்கூடும் என்ற பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதாவது இந்த தண்ணீர் பஞ்சத்தினால இந்த தமிழ்நாடே பாலைவனமாகி விடுமோ, அதாவது பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால் அதை அவங்க முன்கூட்டியே ஒரு கணித்து சொல்கிறார்கள் என்கிற அந்த வேதனையான செய்தியை கேள்விப்பட்ட கவியரசு நா. காமராசன் சொல்றாரு, தலைநகர வாழ்க்கையிலே நள்ளிரவில் கண் விழித்து தண்ணீர் குழாய்களுக்கு முன்னால் ஒவ்வொருவரும் தவம் கிடக்கும் சோதனை சூழ்நிலை நமது எதிர்கால நம்பிக்கைகளை பயமுறுத்துகிறது. நமது நதிகளில் கூட மணல்வெளியில் லாரிகளை ஓட்டலாமே தவிர தோணிகளை ஓட்ட முடியாது. அப்படி சொல்றாரு. இப்போ இந்த நமது நதிகளில் மணல்வெளியில் லாரிகளை ஓட்டலாமே தவிர தோணிகளை ஓட்ட முடியாதுன்னு சொல்ற அந்த செய்தியை பார்க்கிற பொழுது எனக்கு இன்னொரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. கவிஞர் தணிகை செல்வன் எழுதியிருப்பார், காவிரியை கடக்க இனி ஓடம் தேவையில்லை, ஒட்டகமே போதும் என்று சொல்லி அது நீர் இல்லாமல் வெற்று மணல் குவியலாக இருக்கிற அந்த வேதனை நிகழ்வை அவர் சொல்லுவார். அந்த மணலையும் இப்போது அள்ளிவிட்டார்கள். அதைத்தான் அவர் சொல்றார். அப்பவே கணித்து நா. காமராசன் சொல்றாரு, லாரிகளை ஓட்டலாமே தவிர தோணிகளை ஓட்ட முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அந்த லாரியில் மணலெல்லாம் அள்ளிடுவாங்க அப்படிங்கிறத அன்னைக்கு 1984 முன்கூட்டியே சிந்தித்திருக்கிறார் கவியரசு நா. காமராசன் அவர்கள். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் சொல்றார், கங்கையை காவிரியோடு இணைப்பதை தவிர தமிழகத்தின் தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க வேறு வழி இல்லை. அப்ப அவர் அப்படி ஒரு இதை சொல்றப்ப சொல்றாரு, அந்த கவிதை 2 பகுதிகளாக இது பண்றாரு. துயில்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கட்டுரை, ஒரு பத்தியை போல எழுதிவிட்டு கனவு என்று ஆரம்பிக்கிறார். ஆப்பிள் கனவு என்பது அந்த கவிதையினுடைய தலைப்பு. அதுல 2 பகுதி. அதுல துயில் என்பது நான் சொன்ன அந்த அந்த பேராகிராஃப், அந்த உரைநடை பகுதி. அப்புறம் கனவு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் குழாய்க்கே சூடு பிடித்து கொண்டதோ, இல்லை இது பூமியில் புதைந்திருந்த ஈரத்தின் கடைசி சொட்டு இரத்தமோ, பறவைகளை முந்தி துயிலெழுந்து ரேஷன் கடை
ரேஷன் கடை சண்டைக்கு காலையிலே ஒத்திகை நடக்கிறதோ, ஐரோப்பாவில் டேன்யூ நதி 9 நாடுகளில் ஓடும் பொழுது கங்கைக்கு மட்டும் கருணை வற்றி விட்டதா என்று அவர் அந்த ஐரோப்பிய யூனியனிலே எல்லா நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு கண்டம் இல்லையா, அதையும் இந்த இந்திய பல மாநிலங்களுடைய ஒன்றிணைப்பாக இருக்கிற இந்த இந்திய தேசியத்தையும் ஒப்பிட்டு எழுதுகிறார். மேகம் கருத்து தமிழகத்தில் கீழிறங்கும் மழை வெள்ளம் நீலக்கடலிலே 3/4 பங்கும் நிலத்திலே 1/4 பங்கும் விழுகிறதாம். ஒரு நூற்றாண்டும் இன்னொரு அரை நூற்றாண்டும், ஒரு நூற்றாண்டும் இன்னொரு அரை நூற்றாண்டும், அதாவது 150 ஆண்டுகள் கழிச்சா அதை சொல்றாரு. இப்படியே நடந்தால் தமிழகம் பாலைவனமாகிவிடும். தேவைக்கு நம்மை அலைய வைக்கும் சமூக அமைப்பு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு புதிய ஆயுதம், ஒரு புதிய சட்டம், இப்படி இருக்குது நிலைமை. அது மருந்தல்ல. கவிஞனே, பேனாவை கத்தியாக்காதே, தீப்பிழம்பையும் கூட பேனாவாய் மாற்று. இதை சொல்கிறப்ப கவிஞர் மேத்தா எழுதின ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் இருக்குது. காயத்தின் மீது கவிதை எழுதாதே என் தோளா, களிம்பு தடவு என்று சொல்லி அவர் எழுதியிருப்பார். பிரச்சனைகளை பற்றி சத்தம் போட்டு கவிதை எழுதுவது, போர்க்குரல் எழுப்பி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்கிற நிலையை இவரை போன்ற நா. காமராசனை போன்ற, மு. மேத்தா போன்ற முன்னணி கவிஞர்கள் எல்லாம் அதை வந்து ஒரு வேதனையாக சொல்கிறாங்க. அவங்க அந்த அப்படி செய்யாதீர்கள் என்று தன்னுடைய சக கவிஞர்களுக்கு அறைகோள் விடுக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். நாடோடி போல் ஓடும் கங்கை நதி திக் விஜயம் செய்தால் ஒரே நேரத்தில் பீகாரின் வெள்ளப்பெருக்கும் தமிழகத்தின் வறட்சியும் இல்லாமல் போகும். இந்தியா முழுவதும் கங்கை கரையில் ஆப்பிள் மரம் வளர்க்கலாம். அந்த கங்கையை வந்து காவிரியோட இணைச்சு விரிவுபடுத்தி மிக நீண்ட நெடுந்தூரம் அதை பயணம் செய்ய விட்ட பிறகு அதனுடைய கங்கை கரையில சொல்கிறார். இந்தியா முழுவதும் கங்கை பாய்ந்து விடுகிற நிலையில கங்கை கரையிலே ஆப்பிள் மரம் வளர்க்கலாம். வயல்வெளியும் பூங்காவும் உருவாக்கி, அந்த கரையில பூங்காவும் உருவாக்கி விமானத்தில் பறந்து ரசிக்கலாம் என்று அவர் அந்த ஆப்பிள் கனவு என்று தன்னுடைய அந்த கனவை பதிவு செய்கிறார். அந்த வகையிலே வானத்துக்கு கீழே எல்லோரும் வாழ்கிறோம் என்று எழுதிய அந்த மகா கவிஞன் இறந்து ஒரு சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்படி ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த கவிஞனின் நினைவுகளோடு அந்த கனவுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம். என்னுடைய இந்த தாட்ஸ் ஆஃப் சரவணன் என்கிற இந்த யூடியூப் சேனல் இலக்கியம், ஆன்மீகம், அப்புறம் இன்ஜினியரிங், டெக்னாலஜி, இப்படி பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய ஒரு புதுமையான ஒரு சேனலாக இருக்குது. இதை நீங்கள் ஆதரவு தரணும். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.